நெருக்கத்தின் காலத்தில் உதவியை எதிர்பார்க்கிறீங்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது எரேமியா 15:11. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். எசேக்கியா ராஜாவுக்கு சனகரிப் மூலமாக தீங்கும் நெருக்கமும் ஏற்பட்டது. அவரோ தேவனை நோக்கி பார்த்தார். தேவன் தன் தூதர்களை அனுப்பி சத்துருக்களை ஒரேடியாக அழித்து எசேக்கியா ராஜாவுக்கு சகாயம் செய்தார். மிக பெரிய தீங்கும் நெருக்கமும் என்ன தெரியுமாங்க? மனமடிவாக பேசுவது. நம் இருதயம் உடைந்து போய் நம்மளையே அறியாம நம்ம தோல்விக்கு நேராய் நடக்கும். அந்த நேரத்துல உங்க நம்பிக்கையை வளர்த்து கொண்டு தேவனை நோக்கி பாருங்க. உங்க சத்துருக்கு எதிர்பட்டு உங்களுக்கு அவர் சகாயம் செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தீங்கு நெருக்கம் வரும்போது மனமடிவாகாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் சகாயம் பெற கற்றுத்தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.